அப்போ வந்து நமக்கு குஷ்பு மேடத்தோட அவ்வளோ இது இல்லை, மனோரமா ஆண்டி தான் நமக்கு. அப்படியா? ஆமாம் ஆமாம், அவங்க கூட தானே இந்த நம்ம கடவுள் அடைக்கணுங்க. இந்த சின்ன பிள்ளைய மாதிரி சத்தியமா மாறுதுக்கு ஆள் இருந்தது கூட இடம் கிடையாது. அப்புறம் அவருக்கு வீட்டுக்கு பின்ன தேனம்பட்டையில் வீடு ராதாரவி, அவங்க பின்னால் வீட்டுக்கு முன்னே நிறைய இடம் கிடக்குது, அதுக்குள்ளே கொண்டு விட்டுருவேன். சினிமா ஒரு நல்ல ஒரு சினிமா வச்சு தானே நம்ம இவ்வளவுக்கு வந்தோம். சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். இப்போ வீட்டுக்கு போனால் அங்கே வந்து ஐயா அப்பாவும் இருந்த காலகட்டம் சிவஜி ஐயா. அவர் வந்து ஒரு நடிப்பு கடவுள், கிங்கு. அப்போ இப்போ உங்களை பார்த்தா என்ன சொல்லுங்க? ஆமாம், சும்மா பார்த்தாண்டா அப்படி வருது. சார், சின்ன தம்பி படம் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஆமாம் ஆமாம். அதில் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சது, குஷ்பு அப்போ தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட். ஆமாம், அதான் அவன் தமிழே தெரியாது கொஞ்சம். அந்த டயலாக் சீனு, அந்த போர்ஷன் அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ வந்து நமக்கு குஷ்பு மேடத்தோட அவ்வளோ இது இல்லை, மனோரமா ஆண்டி தான் நமக்கு. அப்படியா? ஆமாம் ஆமாம், அவங்க கூட தானே இந்த நம்ம சரி. ஆட்சி மனோரமா உங்களது. ஆட்சி மனோரமா எப்படி ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மா? என்ன உங்களுக்கு ஆட்சி மனோரமா மட்டும் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவங்க என்ன மாதிரியான ஒரு அவங்க வந்து நமக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நம்ம புதுசு தானே அதில். அதனால யார் வந்தாலும் போய் வணக்கம் தம்பி, சொல்லுங்க தம்பி, என்ன பண்ணுறீங்க தம்பி, நம்மளாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்வாங்க. அதனால் நம்ம புதுசுங்கிறதுனால நமக்கு நல்லா சொல்லி கொடுத்து நம்மளை அவங்க இது பண்ணாங்க. எப்படி நடிக்கணும், ஆமாம் எப்படி நடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஆமாம், அதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாமே சொல்லி அதான் மனோரமா ஆயிடுச்சு. சரி சரி. என் தலைவன் கவுண்டுமணி, அந்த படத்துலயே வந்து தனியா இன்னமும் நீங்க எங்க போனேனால சூப்பர் அப்படின்னு அந்த கைதட்டுறது வந்து எல்லா ட்ரோலும் வருது. அப்படிப்பட்ட ஒரு சார், நீங்க பாக்குறீங்களா, பேசுறீங்களா? ஆமா, நான் ஆஃபீஸ் இருக்கு அவருக்கு, ஒரு ஆஃபீஸ் சென்னையில் தேனம்பேட்டையில். அங்கே போயிடுவேன், அங்கே போயிட்டு பேசிட்டு அவருக்கு. இப்போவும் போகிறது உண்டா? இப்போ இல்லை, இப்போ இங்கே வந்து நான் 2-3 வருஷம் ஆகிட்டு. அங்கே சென்னையில் இருக்கும்போது நிறைய ஆஃபீஸ் போயிடுவோம். எப்படி சார் அவர் பேசும்போது? எப்படி எல்லாம் பேசும்போது சும்மா சாதாரணமாக பேசுவார். இப்போ உங்களை பார்த்தா என்ன சொல்லுங்க? ஆமாம், சும்மா பார்த்தாண்டா அப்படி வருது சொல்லிட்டு என்ன சொல்லுவார்? ஏதோ காமெடி பண்ணுவாரா? இல்லை இல்லை இல்லை, அவருக்கு இந்த சீரியஸான கேரக்டர் தான். சரி. அங்கே சினிமாவில் பண்ணுறது வேறு, நேரடியாக நல்ல சீரியஸாக பேசுனா காமெடி ஆகும். இல்லை இல்லை, நேரடியாக நல்லா பேசி பழகுவார், நல்ல பழகுவார். சரி சரி சரி. அதேமாதிரி செந்திலன்னே நல்ல காமெடி. ஆமாம், அவர் நல்லா, அவர் எல்லாத்தையும் நல்லா பேசுவார். ஆமாம் போவார். அங்கேயும் வீட்டுக்கு போயிட்டு நான் பேசிட்டு வருவேன். வீட்டுக்கு போவேன் பேசிட்டு, அவங்க வீடு அவங்க ஒய்ஃபு எல்லாருமே எனக்கு நல்ல சொந்தக்காரமாக. சார்லி உங்கள் சமகாலத்து நடிகர். இடையில சார்லி சார் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் திரும்பவும் இப்போ சார்லி சார் படத்தில் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சமீபத்தில் ஒரு படம் மாஸ்க்குன்னு ஒரு படத்தில் கூட ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். கிருமின்னு வரிசையாக கிட்டத்தட்ட இப்போ சார்லி இல்லாத படங்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ நிறையா நடிக்காரோ? நிறைய நடிக்கிறார். பார்க்கலையோ? நான் தான் அங்கே ட்ரெயினில் அங்கே சொல்லுவோம், ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்கலாம்ல, அந்த மாதிரி நிறைய நடிக்கிறாரு. நீங்கள் இல்லை, நான் இப்போ நான் தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அந்த டச் இல்லை, அதனால. அப்படியா? ஆனால் பேசுகிறீங்களா பழகுறீங்களா? அப்போ பேசினது தான், இப்போ பேசலை, ரொம்ப நாள் ஆகிட்டு. சென்னையில் இருக்கும்போது இப்போ உங்களை மாதிரி அவரும் ஒரு காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் அவருக்கு திருப்பி வாய்ப்பு வந்துச்சுல, அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சந்திச்சது உண்டா? 2 பேருமே பட வாய்ப்பு? இல்லை, நாங்கள் நடிக்கும்போது தான் சந்திச்சிருக்கோம், இப்போ ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வெளியில் நட்பாக பேசுனதெல்லாம் கிடையாது? இல்லை. பிரபு சார் அந்த படத்துலேயே வந்து அவர் வாசு சாரே சொல்லியிருப்பாரு, சார் நீங்கள் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தார், ஒரு தாலி கூட தெரியாமல் இப்படி ஒரு இன்னோசென்ட் எவனா இருப்பானா ஊரில் நம்புவாங்களா சார் அப்படிலாம் சொல்லியிருப்பார். அந்த டைலாக்கு பிரபு சார் அதை பார்த்துட்டு அவன், அதாவது பிரபு சார் பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனால் அங்கே வந்து ஐயா அப்பாவும் இருந்த காலகட்டம் சிவஜி ஐயா. அவர் வந்து ஒரு நடிப்பு கடவுள், கிங்கு. அப்போ பிரபு சார் அண்ணே பின்னால் ஓடி வாங்கினேன், வீட்டுக்கு பின்னால் ஓடி வாங்கினேன் அப்படி போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஆமாம்,
அவரு அவர் முன்னால் உட்காந்துருப்பாரு ஜம்முன்னு. அப்பா பார்த்தா அப்படி ஆமாம் ஆமாம், அவரே பயப்படுவார். அண்ணே பின்னால் வாங்க. அடுத்து இந்த ராதாரவி சார். ஆமாம், அவர் வந்து நல்ல நட்பு. ஆமாம் ஆமாம், ராதாரவி நல்ல நட்புனா நைட்டு அதெல்லாம் உண்டு இல்லை அது அவர் போடுவார் நமக்கு. அவரே யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி ஏதாச்சே இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த நம்பரை தான் நம்ம வேணாம். இல்லை இல்லை இல்லையா, நெசமா தானா? கடவுள் அணைக்கணுங்க. இந்த சின்ன பிள்ளைய மாதிரி சத்தியமா அது மாதிரி தான் இருக்கு. இல்லை ராதாரவி சார் ரொம்ப ஜாலியான ஒரு ஆளுங்கிறது தெரியும். அவரு நல்ல உதவி பண்ணுவார். அவரும் நல்ல, நான் ஒரு மாருதி கார் ஒன்று, அப்போ விடதுக்கு இடம் கிடையாது எனக்கு. மாருதி கார் இருந்தது விட இடம் கிடையாது. அப்புறம் அவருக்கு வீட்டுக்கு பின்ன தேனம்பட்டையில் வீடு ராதாரவி. அவங்க பின்னால் அவர் வீட்டுக்கு முன்னே நிறைய இடம் கிடக்கு, அதுக்குள்ளே கொண்டு விட்டுருவேன். விட்டுடா விட்டுருவாரு. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த திரை அனுபவம் எப்படி இருக்கு? என்ன கொடுத்துச்சு ஒரு சினிமா வாழ்க்கை? நான் இத்தனை வருஷம் ஒரு வாழ்க்கை, என் பொண்டாட்டியோட இத்தனை வருஷம் வந்து நான் இனத்தை கண்டேன் அப்படின்லாம் நிறைய வசனங்கள்லாம் வரும் தெரியுமா? அது மாதிரி இந்த சினிமாவில் இத்தனை வருஷம் வாழ்ந்து நான் இனத்தை கண்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? அந்த மாதிரி ஒன்றும் தோணல. நல்லா தான் இருந்தது. தோணுதா? இல்லை இல்லை இல்லை, நல்லா தான் இருந்தது சினிமா வாழ்க்கை. நமக்கு தான் அதில் ஒரு சார் சொல்கிற மாதிரி 10 நிமிஷம் வாய் கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன் மேடம். அந்த மாதிரி சினிமா வாழ்க்கை நல்லா தான் இருந்தது. நமக்கு தான் அது ஒரு ஆர்வம் இல்லாமல் அப்படியே வந்தாச்சு. என்ன சொன்னாலும் நான் வாயை திறக்க மாட்டேன்டா அப்படின்றத தெளிவாக இருக்கீங்க. சிரிச்சு வேணாலும் மழை பண்ணா டேரக்டர் போய் திட்டுவார், நீலாம் ஒன்றால் என்ன வாயை பிடிங்கி வாங்க முடியல அப்படின்லாம் திட்டுவார் பாருங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் சிரிச்சு 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 ஓட்டிட்டு. ஆனால் எப்படி சார் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க முடியுது? இப்படிப்பட்ட எனக்கு ஒரு வருத்தம் தான், க்யூரியாசிட்டி. இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இந்த ஊர்லேயே எல்லாரும் கூட வந்து சிரிச்சு ஜாலியாக பேசுவீங்க? கண்டிப்பாக 2 பெண்கள் இல்லையா? ஆமாம், 2 பேருமே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது உங்கள் பேரன் பேர்த்தி எல்லாம் கலகலன்னு இருப்பாங்க. தாத்தா மிஸ் பயங்கரமா. ஆமாம், அவங்க சின்ன பெரியவளுக்கு 2 பையன். சரி சரி சரி. மூத்தவளுக்கு, சின்னவளுக்கு ஒரு பொண்ணு. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு 2 பையன். 2 பையன் அமெரிக்காலே. ஆமாம், பெரிய பெரிய பிள்ளைலாம் இருக்காங்க. சரி சரி சரி. சின்னவங்களுக்கு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு. எல்லாருமே வீடியோ காலில் வந்து பேசிடுவாங்களோ? வீடியோ கால் பேசுவாங்க, டெய்லி பேசுவோம். பேரன் பேத்தி படம் பார்த்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏதாவது சொல்லியிருப்பாங்களே தாத்தா நடித்த படம், அது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவாங்க. ஆமாம் இல்லை அதான் அப்படி பேசும்போது தாத்தா நடிச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும்போது காட்டி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், சொல்லுவாங்க. இப்போ பேரம்பேத்தியில் நான் இது வரேன், கம்மிங் டு த பாயிண்ட். பேரம்பேத்தியில் நீங்கள் இப்படி சிரிச்சே எங்ககிட்டே மழுப்புறீங்களே, பேரம்பேத்திங்கெல்லாம் இப்படி அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா, இல்லை அவங்க சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அது ஆமாம்மா, அது சரி, சிரிப்பு நமக்கு அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இது பெரிய விஷயம் சார், இது ஒரு பெரிய கொடை சார். மனுஷன் வந்து சிரிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க. நீங்க என்னடா பாருங்க, வாயை திறந்தாலே வந்து பம்பு செட்டு மோட்டர் மாதிரி அப்படி சிரிப்பா அள்ளி தெரிவிக்கிறீங்க. சிரிக்கிறது காசு கேட்குறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சார் இந்த சிரிப்பு. எனக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. எங்கேயோ ஒரு மனிதரை நம்ம டீம் கண்டுபிடிக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க, பேசுகிறீங்க. நான் எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த சினிமா தப்பான சினிமா, இங்கே இருந்த மனிதர்கள் தப்பானவங்க, இந்த உலகமே தப்பான உலகம் இல்லைன்னு ஒரு வெறுப்பை கொடுப்பீங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐயோ, சினிமா ஒரு நல்ல ஒரு சினிமா வச்சு தானே நம்ம இவ்வளவுக்கு வந்தோம். சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய சமாச்சாரம். ஆனால் இப்படி வந்தேன், ஆனால் நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் என்னோட ஐஸ் எல்லாத்தையும் உடச்சி வச்சிட்டிங்க. நான் ஒரு கற்பனை பண்ணிட்டு வருவேன் இல்லையா, இவர் இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், அதுவாகும், இது ஏன்னா ஊரில் பேசுவாங்களே சினிமா போனால் வெட்டியா போனேன் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ சிரிக்கிறீங்க அப்படின்னும் போது உண்மையிலே ஒரு நிறைவான ஒரு விஷயம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த ஓவியம், இந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? இது இந்த இட்டமொழின்ட்டு இங்கே ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? இட்டமொழி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே ஒரு பெரிய இந்த பள்ளிக்கூடம், ஏவி ஜோசப் உயர்நிலை பள்ளி. சரி. அது ஓனர் வந்து இங்கிலீஷ்காரர். இங்கிலீஷ்னால் அவங்க அம்மா இங்கே உள்ளவங்க, அப்பா அங்கே உள்ளவர். சரி. அவர் அந்த பள்ளிக்கு ஓனர், பள்ளிக்கு அந்த கரஸ்பாண்டன்ட். ஆமாம், அவர் பெரிய ஓவியர் பார்த்துக்கிட்டுங்க. அவர்கிட்ட தான் நான் இதை கற்றுக்கிட்டேன்.
அப்படி அவர் ஓவிய ஆசிரியரா? ஓவிய ஆசிரியர் கிடையாது, அந்த பள்ளிக்கூடத்துக்கே ஓனர் அவர். பள்ளிக்கூடத்துக்கு ஓனர். ஆமாம், ஏவி ஜோசப் அவர் பேர். சரி சரி சரி. பள்ளிக்கூடத்து பேரே ஏவி ஜோசப் உயர்நிலைப்பள்ளி. ஆமாம், ஏவி ஜோசப்ன்ட்டு தான் இருந்ததுக்கு. இவர் தான் நடத்திட்டு இருந்திருக்காரு அந்த பள்ளிக்கூடத்தை. அப்புறம் நடத்திட்டு ஓடி போயிட்டார், ஃபாரின் போயிடுவார், ஃபாரினில் இருந்தவர். சரி. அப்புறம் திருப்பி வருவார், திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து நடத்துவார், திருப்பி ஓடி போயிடுவார். இதனால கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு. கவர்மெண்ட் எடுத்து. ஆமாம், எடுத்துக்கிட்டு அங்கே இருந்து தான் இது கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், அவர் மூலமாக. இன்னைக்கு இதுக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தியா சார்? ஆமாம், இந்த ஓவியம் வரைகிறதுல ஆள் நம்ம படம் வரைது தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பேசிக்காக வரைஞ்சி கொடுக்குறதுக்கே ஆள் இல்லையே. அதுலேயே ஒரு பெரிய வருமானம் இருக்கலாமே. எல்லாம் வேணாம்னியே இங்கே இல்லை, இது இந்த மாதிரி இது வரைஞ்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ கொடுத்து. ஆமாம் ஆமாம், யாராவது கேட்டு வந்தாங்கன்னா தெசமலையில் ஒருத்தர் ரெகுலராக வரைஞ்சி எடுத்துகிட்டு போவார். கேட்டுட்டு போவார், வரைஞ்சி கொடுத்துட்டு. மொத்தம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு. நான் அங்கே நினச்சது எல்லாமே தப்பு. சினிமாவனால என் வாழ்க்கை நாசமாக போலப்பா, சினிமா என்னையும் வாழ வச்சுப்பா, நான் தான்ப்பா சினிமா விட்டு வரேன்னு சொல்லி உண்மையிலே ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கியா. முதல் முறையாக ஒரு மனிதர் சினிமாவில இருந்து வெளியே வந்த மனிதர் பாசிட்டிவாக பேசி காது குளிர கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், உங்கள் டிவி பேர் சொல்லுங்க ஐயா. உங்கள் டிவி பேர்? என்னோட டிவி வந்து அன்லிமிட்டெட் டாக்ஸ் அப்படின்னு. அன்லிமிட்டெட் டாக்ஸ். ஆமாம், நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் சார். உங்களை மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் நான் பார்த்ததில்ல. சினிமாக்காரே வந்தாலே வந்து ஐயோ எனக்கு அதனால சினிமா போச்சு, இதனால சினிமா போச்சு, இப்படி போச்சுன்ற இடத்துல எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, வாழ்க்கை நிம்மதியாக போகுது, ஜம்முன்னு போகுது, லவ் பேட்ஸோட இன்னும் ஜாலியாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம். பொதுவாக ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் சினிமாக்காரங்க, ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா அப்படின்னு. உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய, எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நம்புகிறேன். எனிவேஸ், இந்த அன்லிமிட்டெட் டாக்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்கள் நேரத்தை செலவு பண்ணி உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி.